உங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா கர்மா. இப்போ உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்களுடைய கர்மா. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதுக்கு காரணம் உங்களுடைய கர்மா. அப்போ இந்த கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த கர்மாவை நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பிடிச்ச மாதிரி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த கர்மானாலே நம்ம பார்த்து பயப்பட வேணாம். அந்த கர்மான்றது ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. அந்த கர்மாவை பார்த்து நம்ம பயப்பட வேணாம். இப்போ கத்தி எடுத்துக்கோங்க, இந்த கத்தியை பார்த்து நம்ம பயப்பட வேணாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தான். இப்போ இந்த கத்தியை காமிச்சு ஒரு கொலை பண்ணுறோம் இல்லை கொள்ளையடிக்கிறோம் அப்படின்னா அது பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே கத்தியை நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், காய்கறி வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம அதை நினச்சி பயப்பட வேணாம். அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி தான் இந்த கர்மா. இதை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களால் உருவாக்கிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கர்மா வேற ஒரு விஷயம் கிடையாது, ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் தான். அதாவது நம்மளுடைய உள் உலகம், இதுதான் கர்மா. அதாவது நம்ம எந்த மாதிரி யோசிக்கிறோம், நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அது பிரபஞ்சத்துக்கிட்ட கண்ணாடி மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை அனுப்பியிருக்கோம். ரிஃப்ளெக்ஷன், அது ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் பிரபஞ்சத்துக்கு போகும். நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே பிரபஞ்சத்துக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட், அதாவது லைட்டோட ஸ்பீடுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே நினைக்கக்கூடிய விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு போகும். ஒரு அப்படியே கண்ணாடி மாதிரி, நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோன்னா லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம பார்க்குற அதே செகண்ட் நம்மளுடைய உருவமும் கண்ணாடியில் தெரியுது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே பிரபஞ்சத்துக்கு தெரியும், அப்படியே அது பிரபஞ்சத்துக்கு போகும். அப்போ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம நினைக்கும் போது எப்படி நம்ம அதை நினைக்கிறோம், அதாவது நேர்மறையாக பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறோமா இல்லை எதிர்மறை நெகட்டிவாக நம்ம நினைக்கிறோமா, இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இல்லை நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே நான் பண்ணல, எல்லாருக்குமே நான் நல்ல விஷயங்கள் தானே நான் பண்ணுறேன், நான் நல்லது தானே நினைக்கிறேன், ஏன் எனக்கு கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது, நிறையா நல்லவங்களுக்கு ஏன் கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பல கேள்விகள் இதில் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய மனசுக்குள்ளே உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மற்றவங்க உங்ககிட்ட எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு, இந்த உலகம் ரொம்ப மோசமான நம்ம ரொம்ப பாதுகாப்பாக நம்ம இருக்கணும், அவன் காசை வாங்கினா கொடுக்கவே மாட்டான், அவன் எப்போ பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான், அவன் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு ஒரு நெகட்டிவான விஷயத்தையே உள்ளுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா உலகம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே பிரபஞ்சத்துக்கு போய் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்போ இந்த உலகத்தை ஒரு மோசமான உலகமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அப்படியே பிரபஞ்சத்துக்கு ட்ராவல் ஆகி அப்படியே இந்த வேர்ல்டாக உங்களுடைய வாழ்க்கையாக உருவாகும். அப்போ நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு என்னடா நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம், நமக்கு யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே யோசித்து உணர்ந்து நம்பிட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே பிரபஞ்சத்துக்கு ஒரு கண்ணாடி மாதிரி அனுப்பிட்டீங்க. அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் உதவி பண்ணாலும் உங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. அதை தான் உள்ளுக்குள்ளே நீங்கள் நம்பியிருக்கீங்க, அதை தான் உள்ளுக்குள்ளே நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம், நம்ம உதவியும் பண்ணணும், உதவி பண்ணிட்டு எனக்கும் எல்லாரும் உதவி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஆழமாக நம்பணும். அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நம்பிக்கை தான் வெளி உலகமாக உருவாகுது. அப்போ உள்ளே என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளியே நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் விஷயம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் நிறைய நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னா அவங்க மனசுக்குள்ளே என்னடா நமக்கு இன்னும் நடக்கலையே, ஒரு நல்ல விஷயம் நடக்கலையே, நெகட்டிவாகவே போய்கிட்டு இருக்கே அப்படின்ற ஒரு எதிர்மறையான விஷயங்கள் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கத்தியை எப்படி பயன்படுத்த கற்றுக்கிறோமோ அது பொறுத்து தான். அதை கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அதே தான் நம்மளுடைய கர்மா, உள் உலகம், இன்னர் வேர்ல்டு. இதை கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்போ தொடர்ந்து கெட்ட விஷயம் நெகட்டிவாகவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளோட லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாக எதிர்மறையாகவே இருக்கும். அப்போ நல்ல விஷயம் பாசிட்டிவ் சந்தோஷத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக மாற ஆரம்பிக்கும். அதே இது இன்னும் சில கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, நிறைய கெட்டது பண்ணுறாங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்க வாழ்க்கை நல்லா தானே இருக்குது, அவங்க கெட்டது அவங்களுக்கு திரும்ப வரும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவங்க நல்லா தானே இருக்காங்க. ஸோ இதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா,
அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ ஒரு 100 அடி தூரத்தில் இருந்து ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா இவன் என்ன சந்தோஷமாக இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு இங்கேருந்து பார்க்க அவனுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அவனோட இடத்துல போய் பார்த்தா தான் அவனுக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையா, இல்லை பணம் அவனுக்கு வருதா இல்லையா அப்படின்னு அவனை பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்களே சோகத்தில் ஆஃபீஸ் போயிருப்பீங்க, சோகத்தில் ஆஃபீஸோ இல்லை ஸ்கூலோ காலேஜோ இல்லை சோகமாக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்களோட ஃப்ரெண்டு இப்படி கூப்பிட்டு என்ன மச்சான் ஜாலியாக இருக்க உனக்கு என்னப்பா அப்படின்னா உங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்? என்னன்னா நானே 1008 கவலையில் இருக்கேன், நானே இவ்வளோ வேதனையில் இருக்கேன், என்னைய பார்த்து ஜாலியாக இருக்கேன்னு அவன் கேட்குறானே அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? அப்போது உங்களுக்கு தான் உங்களுடைய கவலை தெரியும். அந்த மாதிரி ஒரு பணக்காரன் ஒருத்தர் இருக்கானா, பணக்காரனாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பான்னு கிடையாது. அவனுக்கு என்ன கவலையோ, அவனுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், நிம்மதியாக தூக்கம் வராமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போ என்ன விஷயம்னா அவன் பண்ண கர்மா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நாள் வரும், நம்ம பண்ணுற கர்மா கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வரும். ஆனால் இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அவனுக்கு இப்போ வரலைனாலும் எப்பயாவது அது வரும், அது நம்ம பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அவனுக்கு அது நடக்குது இது நடக்கலை அப்படி ஆகுது இப்படி ஆகலை அப்படின்னு இன்னொருத்தவனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயம், நீங்கள் அடையணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த உங்களால் அடைய முடியும். அப்போ இந்த கர்மான்னு வந்துட்டால் அந்த கர்மா பார்த்துக்கணும், நம்ம கவலைப்பட வேணாம். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒருத்தவங்க ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அது அவங்க நல்லா பார்ப்பாங்க, நம்ம போய் அதில் என்ன இதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியா, அவன் அந்த வேலை நல்லா பார்ப்பான், அதனால தான் அவனுக்கு அந்த வேலையை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ லா ஆஃப் கிராவிட்டி ஒர்க் ஆகுதான்னு போய் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? கல்லை தூக்கி அப்போக்கு எப்போ கல்லை மேலே தூக்கி போட்டு பார்த்தா கீழே விழுகுது, ஓகே லா ஆஃப் கிராவிட்டி ஒர்க் ஆகுது. 1 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம், திரும்ப கல்லை மேலே தூக்கி போட்டு கீழே விழுகுது, விழுகுது, லா ஆஃப் கிராவிட்டி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? உயிர்ப்பு சக்தின்றது அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கர்மாவெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ண வேணாம், அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த கர்மாவை நமக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த கற்றுக்கிட்டா போதும். அதனால இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு எல்லாம் கிடைக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எனக்கு எதுவுமே கிடைக்காது நீங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இப்போ ஆஃபீஸ் எத்தனை பேர் இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸோ ஸ்கூலோ காலேஜோ போயிட்டு வந்திருப்பீங்க, யாராவது உங்களுக்கு பிடிக்காமல் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவங்கள பற்றி யாரெல்லாம் கோவமாக ஃபீல் பண்ணது சும்மா கமெண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால யாருக்குமே ஒரு ஐயோ நான் கோவப்பட்டேனே அதுக்காண்டி அப்படிலாம் யாருமே நினைக்க. ஏன்னா நம்ம கற்றுக்கணும், முதல்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அதை நம்ம ஒத்துக்கிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் அதை நம்மளால் மாற்ற முடியும். இல்லை நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, நான் பாசிட்டிவாக தான் இருந்தேன், எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய தப்புகளை நம்ம ஒத்துக்கவே இல்லைன்னா நம்மளால் அதை மாற்ற முடியாது. மாற்ற முடியலைன்னா லைஃப் மாறவே மாறாது. அதனால தைரியமாக நீங்கள் சொல்லுங்கன்னா இன்றைக்கி ஆமாம் கோவப்பட்டுட்டேன், ஆஃபீஸில் நான் கோவப்பட்டுட்டேன், அவங்க மேலே நான் லைட்டாக பொறாமப்பட்டுட்டேன், இல்லை உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் உங்கள் மேலே அவங்க பழி போடும்போது நான் கோவப்பட்டேன், அவங்க மேலே என் மேலே தப்பே இல்லை இருந்தாலும் நான் கோவப்பட்டேன் அப்படின்ற மாதிரி யார் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம மேலே தப்பே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பதிலுக்கு போய் கோவப்பட்டுட்டோன்னா நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோம், நம்ம கோவத்தை பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறோம். பிரபஞ்சம் திரும்ப திரும்ப நமக்கு என்ன கொடுக்கும், நம்ம கோவப்படுற மாதிரியான வாய்ப்புகளை பிரபஞ்சம் திரும்ப 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 நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துலையும் நம்ம எப்படி இருக்கோம், எப்படி நடந்துக்கிறோம், ரியாக்ட் பண்ணுறோமா ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா, அதாவது நம்ம கண்ட்ரோலை மீறி பண்ணிடுறோமா இல்லை பொறுமையாக அப்படியா ஓகே சரி அப்படின்னு அமைதியாக வந்துடுறோமா, இந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது பதில் செயல் ஓகே ஒரு காஃபி நல்லா இல்லைன்னா அதுக்காக நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, பொறுமையாக கூப்பிட்டு காஃபி நல்லா இல்லைங்க நான் கரெக்டாக தான் பண்ணேன் வேணால் நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசிக்கோங்க பொறுமையாக சொல்லலாம், அவ்வளோதான் என்ன ஆக போகுது. இப்படி அதுக்கு இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணி நீங்கள் போய் மேனேஜர்கிட்ட பேசிங்க அப்படி கோபமாக இல்லாமல் பொறுமையாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணால் நம்ம திரும்ப திரும்ப அதே சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்க மாட்டோம், அதை விட்டு வெளியே வந்துடுவோம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கர்மா நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போலேருந்து இந்த செகண்ட்லேருந்து உங்களுடைய மனசுக்குள்ளே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் யோசிக்க போகிறேன், எனக்கு எந்த மாதிரியான லைஃப் வேணுமோ அதை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் ஆழமாக நினைக்க ஆரம்பிங்க. அவங்க யாரெல்லாம் இந்த கர்மாவை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, பாசிட்டிவ் கர்மாவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸ்பிரிச்சுவலில் இருக்கவங்க தான் 2 கர்மாவையுமே குறைச்சி 0க்கு கொண்டு வருவாங்க. பட் நம்ம மெட்டீரியல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கனால மேனிஃபெஸ்ட் பண்ணுறனால நம்ம நல்ல கர்மாக்களை சேர்த்துக்குவோம், பாசிட்டிவான கர்மாவை நம்ம சேர்த்துக்குவோம். அப்போ நம்ம பண்ண வேண்டியதில் நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும், எனக்கு பணம் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு உறவு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எதுனாலுமே நான் ரொம்ப சந்தோஷமாக நான் இருப்பேன், எனக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு என்ன எதுவுமே நல்லது நடக்கலை அப்படி இல்லாமல் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகவே எல்லாமே
எல்லாமே நடக்கும். இப்போ தான் இந்த கான்செப்டை நீங்கள் புதுசாக கேட்குறீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் 1, 2, 3 நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த ஃப்ரீ கோர்ஸை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஃப்ரீ தான். ஃப்ரீயாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ரைட் சைடில் 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் கேட்கும். அந்த லாகினை நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஹியர் கொடுங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் ஹியரை கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே போகணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேம், இமெயில், பாஸ்வேர்ட் கேட்கும். நேம், இமெயில், பாஸ்வேர்ட், புது பாஸ்வேர்ட். நீங்கள் பயப்பட வேணாம். உங்கள் இமெயில் ஐடிக்கு கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கிடையாது. இதுக்கு உங்கள் பேரை போட்டு 123115 ஏதோ ஒன்று உங்கள் பேரை போட்டு அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். மொதல் தடவை போகும்போது மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஹியர். ரெண்டாவது தடவை நேராக மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கேட்கும். ஒரு தடவை நீங்கள் நம்ம வெப்சைட்டை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா திரும்ப அந்த வெப்சைட்குள்ளே போகும்போது மெயில் ஐடி, பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும். அப்படி நீங்கள் போயிட்டு ரெண்டாவது தடவைலேருந்து ஜென்ரலாக அதை மட்டும் நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். 7 days லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸ். நம்ம 7 வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டோம். 5, 6, 7 நீங்கள் வந்து பார்க்காம இருப்பீங்க. நம்மளோட வெப்சைட்குள்ளே போய் 5, 6, 7 எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து அந்த மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். 100% உங்கள் எல்லாருடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். இந்த கர்மாவை நம்ம இன்னையிலேருந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். பிரம்ம முகூர்த்தம் டைமில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.